இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரம்பா தேவயானி இவங்களோட வரிசையில 90கள்ல ஒரு டாப் நடிகையா இருந்தவங்க தான் நடிகை மந்த்ரா. ஆனா இவங்கள பத்தி சமீப காலமா எந்த ஒரு செய்தியும் வரல. திரும்பவும் தமிழ்ல ஒரு படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க மந்த்ரா. கவர்ச்சி நாயகியா ஹீரோயினா பல படங்கள்ல நடிச்சவங்க. ஹீரோயினா இருந்தாலும் கிளாமர் ஹீரோயினா தான் ரசிகர்கள் கிட்ட பரிச்சயமானாங்க. அருண் விஜய் நடிப்புல வெளியான பிரியம் படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமான மந்த்ரா அவங்க 6 மாத குழந்தையா இருக்கும் பொழுதுல இருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. இப்போ கோலிவுட்ல டாப் ஹீரோக்களா இருக்கிற அஜித், விஜய் இவங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க மந்த்ரா. ரெட்டை ஜடை வயசு படத்துல அஜித்துக்கு ஜோடியாவும், லவ் டுடே படத்துல விஜய்க்கு தோழியாவும் நடிச்சிருப்பாங்க. அவங்க நடிச்ச படங்கள்லயே லவ் டுடே படம் ரொம்பவே பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல மந்த்ரா அஜித்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு பார்க்க அழகா இருப்பாராம் அஜித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் கவர்ச்சி பாடலா இருந்தாலும் அஜித்துக்காக ராஜா படத்துல வத்தல குண்டு பாடலுக்கு ஆட ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சிம்ரன், ரம்பா எல்லோருமே எனக்கு நெருக்கமான தோழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்குல வெளியான அருந்ததி படத்துல மந்த்ரா தான் நடிக்க வேண்டியது. ஆனா அதுக்குள்ள அவங்க திருமணமாகி செட்டில் ஆகிட்டதுனால அந்த வாய்ப்பு பறிபோனதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நடிகர் தனுஷ் மந்த்ராவோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கடைசியா ஓடிடில பார்த்த படம் கூட ராயன் திரைப்படம் தான். மேலும் தமிழ்ல நடிச்ச அத்தனை படங்களும் கிளாமராகவே நடிச்சிருக்கீங்க அப்படின்னும், ஏன் அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு முதல் படத்திலேயே அப்படி பச்சை குடுத்திட்டது போல ஆகிடுச்சு. ஆனா நான் டி-ஷர்ட், பேண்ட், ஸ்லீவ் எதுவுமே போட மாட்டேன். சேலையில தான் அதிகம் கட்டுவேன். எனக்கு மாடர்னா ட்ரெஸ் போட பிடிக்காது. அதனாலதான் தெலுங்குல ஒரு படத்துல கூட கிளாமரா நடிச்சிருக்க மாட்டேனே. ஒரு மழை காட்சியில கூட நடிச்சிருக்க மாட்டேன். நடிச்சா அங்க உள்ளவங்க திட்டுவாங்க. ஆனா தமிழ் சினிமா ரசிகர்கள் என்ன அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்க பூர்வீகமா கொண்ட மந்த்ராவை தமிழ் சினிமா அதுக்கப்புறம் அழைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.